உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நிரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். 18வது உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இறுதி சுற்று போட்டி இன்று நடைபெற்றது. பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்திய நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா முதல் வாய்ப்பில் பவுல் செய்து ஏமாற்றம் அளித்தார். அடுத்தடுத்த 2 வாய்ப்புகளிலும் முறையே 82.39 மீட்டர் 86.37 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து பின்னடைவை சந்தித்தார். எனினும் 4வது வாய்ப்பில் 88.13 மீட்டர் தூரம் எறிந்து நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றார். கரீபியன் தீபகற்பத்தில் உள்ள கிரெடனா நாட்டைச் சேர்ந்த பீட்டர்சன் 90.46 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கத்தை அலங்கரித்தார். ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிற்கு தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா உலக தடகளத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்கிறார். இதன் மூலம் உலக தடகள போட்டியில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்திருக்கிறது. கடைசியாக 2003ஆம் ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் அஞ்சு பாபு ஜார்ஜ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா இதுவரை 2 பதக்கங்கள் மட்டுமே வென்றுள்ளது. தற்போது வெள்ளி பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றதை அடுத்து ஹரியானா மாநிலம் பாட்னாவில் உள்ள அவரது சொந்த ஊரில் கொண்டாட்டம் களை கட்டியிருக்கிறது. நீரஜ் சோப்ராவின் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.